ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பொண்ணுகிட்ட எக்ஸாமினேஷன் ஹால் போகும்போது கூப்பிட்டு கேளுங்களேன், சும்மா பேசினாலே சொல்லுவாங்க ஒண்ணுமே பிடிக்கலப்பா. பார்த்துருக்கீங்களா? நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க வேண்டாங்க. டீச்சரா சொல்றேன், ஃபர்ஸ்ட் மார்க் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ப்ரொஃபஸர் ஆயிருப்பீங்க சார். நல்ல வேலை படிக்கல, பெரிய தொழிலதிபர் ஆயிட்டீங்க, பெரிய தொழிலதிபர் ஆயிட்டீங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவனை ஜெயிக்கணும். அப்படிதான் நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தர வேண்டும். எவ்வளோ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாளோ அவளெல்லாம் ஜெயிக்கணும். அப்படிதான் எப்படி? இப்ப என் கிளாஸ்ல சத்யபாமா தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா, நான் 58 தான். சத்யபாமா எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. நான் எங்க நிக்கிறேன்னு சத்யபாமாக்கு தெரியும்ல. ஜெயிக்கிறதுங்க, வாழ்வில் ஜெயிக்கிறதுங்கிறது என்னது? மார்க் வாங்குறது இல்ல, பணம் சம்பாதிப்பது அல்ல, வாழ்க்கையை முழுமையாக கொண்டு சேர்ப்பது, முழுமையான நிறைவோடு இருப்பது. நம்மில் பல பேருக்கு இந்த ரகசியங்கள் தெரிவதில்லை. இந்த ரகசியங்கள் தெரியாத காரணத்தினால்தான் அவர் அழகா சொன்னாருங்க ஒரு விஷயம். ரொம்ப ஆழமா யோசிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில ரகசியங்களை சொல்கிறார்கள், ஆனால் அந்த ரகசியங்கள் புரிவதில்லை. அந்த புரிவதற்கு இன்னும் சில சொற்கள் தேவைப்படுகின்றன. இன்னும் சில சொற்கள். ரூமி சொல்றான் ஒரு வார்த்தையை, உங்க டைரியில போய் எழுதி வச்சுக்கோங்க. மெதுவாவே சொல்றேன், இப்ப எழுதாதீங்க, மனசுல எழுதுங்க, வீட்டுல போய் டைரியில கண்டிப்பா எழுதுங்க. உன் காரணங்களாலேயே நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது, உன் காரணங்களாலேயே நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்கள் மீது சந்தேகம் வராதது ஏன்? இது ரூமி கேட்கிற கேள்வி. உன் காரணங்களால் தான் நீ தோற்கடிக்கப்படுகிறாய், இருந்தாலும் நீ அடுத்தவர்களைத்தான் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அது எப்பொழுது உன் காரணங்களால் தான் நீ தோற்கடிக்கப்படுகிறாய் என்கின்ற அந்த சந்தேகம் அந்த காரணங்களின் மீது உனக்கு வருகின்ற பொழுது நீ சில எல்லைகளை அடைகிறாய்.